ஓம் கினிசிரா போற்றி. ஓம் நவக்கர நேரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் சுபத்தோட்டு போகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வீடு, மனம், கையில் காசு பழக்கம், வீட்டில் உள்ள பழக்க வழக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது. இனிமேல் எல்லாம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. குரு ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை நோக்கி பயிற்சியார், அதிசாரம் எடுக்கிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அயன சேன போகஸ்தானம், தனஸ்தானம், சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ வீட்டில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அதுபோக சுக்கிரன் வருகிற 11ஆம் தேதி, அக்டோபர் 11ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு நல்ல நிலைமையில் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருக்க அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறதுனால 4ஆம் இடம் வலுவடைகிறது. சுருக்கமாக சொன்னோம்னா தனுசு ராசிக்கு குடும்பம், வீடு, மனை, குடும்ப சூழ்நிலை எல்லாம் நல்லாயிருக்கும். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். இறையருள் நிறைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் இறையருளை நீங்கள் வளர்த்துக்கோங்க. தெய்வம் உங்கள் வீடு தேடி வருது. சரியா? அதை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதுபோக வீட்டில் வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். சரியா நேயர்களே? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம இல்லற நல்லறமாக இருக்கணும்னா சில காரியங்களை நம்ம செய்யணும். நிறைய வீடியோ போடுறேன் தனுசு ராசிக்கு. சரியா நேயர்களே? நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், அதுபோல் சூட்சும வழிபாடுகள், பரிகாரம், இப்படி நிறைய வேத ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய வருகை இருக்குது. வீட்டில் தெய்வம் உட்கார்றதுக்கு நல்ல ஒரு காரணம் பார்க்கப்படுகிறது. தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது. குலதெய்வத்துடைய அனுக்கிரமும் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்தும் சுபத்துவமாக தான் இருக்குது. செவ்வாய் பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக இருக்குது. புதனும் பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 2, 4, 5 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதுபோல் 9 கூட 1 அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 2, 4, 5, 9 இந்த இட அதிபதிகள் நல்ல நிலைமையில் வர்றதுனால குடும்பத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், இஷ்ட தெய்வம் 9ஆம் இடம். ஸோ 5, 9 நல்லபடியாக இருக்குது. 5 கூடிய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறாரு. 9 கூடிய சூரியன் அடுத்து குரு பார்வைக்கு வரப்போகிறாரு ஐப்பசி மாதம் முதல். ஸோ வருகின்ற நாட்களில் தனுசு ராசினியர்களுக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ காவல் தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல சார், அப்படி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாமி தான். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கிற தெய்வம் தான் உங்களுக்கு காவல் காக்கும். அந்த காவல் தெய்வம்னா என்ன? காவல் தெய்வங்கள் அம்மன், கற்பசாமி, ஐயனார், இப்படி சில தெய்வங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். அதுக்கு வருடாந்தாரம் பூஜை புனஸ்காரம் நடக்கும். அந்த தெய்வத்தோட அனுக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த வீடியோ பதிவில் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் சில சமிக்கைகள், இனிமேல் சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகளை நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. பொதுவாக உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாக 2, 5, 9, 10 இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். தன குடும்ப வாக்குஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம் நல்லபடியாக இருக்கணும். அதுபோக குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். கெட்டு போகாமல் இருக்கணும். குரு உங்கள் ராசிநாதன் கெட்டு போகாமல் இருக்கணும். உங்கள் ராசிநாதன் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் மறையாமல் இருக்கணும். சரியா? லக்கண ராசிக்கு குரு மறையாமல் இருக்கிறவர்கள் நல்லபடியாக இறையருள் பெற்றவர்களாக இருப்பாங்க. தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டு போகாமல் இருந்தாலே அவங்க இறையருள் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆன்மீக பற்று இருக்கும். தெய்வத்தை நல்லபடி நேரத்தை கும்பிடுவாங்க. தெய்வ சக்தி அவங்ககிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. மீனத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ஆனால் என்ன லக்கணத்தில் பிறக்கணும் அப்படின்னா கும்ப லக்கணத்தில் பிறக்கணும். தனுசு ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருந்தாரா நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், அருமையான அமைப்பு. இப்படி நிறைய உதாரணத்தை சொல்லிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு தான். லக்கணத்திலே குரு இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். லக்கணத்தில் திக்பலம் பெற்று இருப்பார், ராசியை பார்ப்பார். ஸோ இப்படி தனுசு ராசி, கும்ப லக்கணம், மிதுன லக்கணம் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே குரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் மறையாமல் இருக்கணும். சரியா நேயர்களே? இந்த காம்பினேஷன் இருக்கணும். குரு பொதுவாக 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்காக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி 2, 5, 7, 9, 11 காம்பினேஷனில் இருக்கணும். அதுபோல் சந்திரன் உங்கள் ராசியில் கெட்டு போகக்கூடாது. அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. சூரியனுக்கு சந்திரனுக்கு முன்பின் சூரியன் இருக்கக்கூடாது. அதுபோல் சூரியனுக்கு 11ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சந்திரன் வரக்கூடாது. அப்படி ராசியில் இருந்தார்னா சந்திரன் நல்ல பலன்கள் கொடுப்பார். அடுத்து புதன்
ரொம்ப முக்கியமான கிரகம். தனுசு ராசி 7 10 கூடையவன் தனித்து புதனாக இருக்கணும். இல்லைனா குரு கூட சேர்ந்துருக்கணும், குரு பார்வையில் வரணும். இல்லைனா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் சுக்கிரன் இணைஞ்சு ராசியில் சில பேருக்கு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து சுக்கிரன் ராசிக்கு வந்து 6 11 கூட இருந்தாலுமே சுக்கிரன் தனித்து இருக்கணும். சரியா, கண்ணியில் இருக்கக்கூடாது, நீசம் அடையக்கூடாது. நீசம் அடைஞ்சால் நீச பங்கு அடையணும். மற்றபடி சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு வந்து உங்களுக்கு ஒரு இறையரில் கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பார், புத்திர சந்தானத்தை கொடுப்பார், ஒரு பெரிய மனுஷ தன்மை கொடுப்பார், ஒரு மனிதன் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற குரு பகவான் தான். சந்திரன் நல்ல மனதையும் உடலையும் கொடுப்பார். நீங்கள் சாமி கும்பிட இருந்தாலுமே நல்ல மனதோடு நினைவுடன் சாமி கும்பிட்டா தான் சாமியை கும்பிட முடியும். அடுத்து புதன் ஒரு அறிவார்ந்த சிந்தனையை கொடுப்பார். சரியா, மந்திரம் சொல்லணும்னா அந்த புதன் வளர்த்துருக்கணும். சில பேர் சாமி கும்பிடுவாங்க, எப்படி கும்பிடுன்னு தெரியாது. தெய்வத்தை வந்து மந்திரத்தால் வழிபாடு பண்ணணும், தெய்வத்துடைய நாமத்தை சொல்லணும், அதுக்கு புதன் வளர்க்கணும். அடுத்து சுக்கிரன் வளர்த்தவங்களுக்கு வந்து என்னென்னா வழிபாடு சிறப்பாக செய்வாங்க. நல்ல பூஜை புனஸ்காரம் அலங்காரப்படுத்துவாங்க. சாமி படத்தை நல்லா துடைப்பாங்க, சந்தன குங்குமம் வைப்பாங்க, அதுக்கு பூச்சி விட்டுவாங்க, நறுமண மலரில் சூட்டுவாங்க. தெய்வ வழிபாடை வந்து சிறப்பாக செய்வாங்க, அலங்காரப்படுத்துவாங்க. தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பாங்க சுக்கிரன் வளர்த்தவர்கள். ஸோ இந்த 4 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். சரி சார், இந்த வீடியோவில் வந்து இப்போ தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா என்னென்ன அறிகுறின்னு ஒரு 16 அறிகுறிகள் சொல்கிறேன். அடுத்த வரையும் நாட்களில் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த அறிகுறிகள் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுபோல் சந்திரன் மனகாரகன். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் மனம் இருக்கணும். மனம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். காலையில் சீக்கிரம் எந்திக்கிறோம் அப்படின்னாலே மனம் இருந்தால் தான் எந்திக்க முடியும். மனம் இல்லைன்னா எந்திக்க முடியாது. புரண்டு படுத்துட்டு இருக்க வேண்டியதான். ஸோ சந்திரன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 6 8 12 மறையக்கூடாது. சரியா, 6 8 12 மறைஞ்சாருன்னா சந்திரன் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்படி பார்த்தா நீங்கள் மகர லக்கணத்தில் பிறக்கக்கூடாது, ரிஷப லக்கணத்தில் பிறக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து 8ஆம் இடம்னா எப்படி வரும்? 8ஆம் இடம்னா ரிஷப லக்கணத்துக்கு வந்து 8, ஆமாம் 8ல் மறைவார். மகரத்துக்கு வந்து 12ல் மறைவார். கடகத்துக்கு வந்து 6ல் மறைவார். ஸோ கடக லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசியில் கடக லக்கணம், ரிஷப லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தவங்கலாம் சந்திரன் மறைஞ்சு இருப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மனதையும் உடலையும் பார்த்துக்கணும். சரி சார், இப்போ வந்து தெய்வம் வந்துருச்சு. தெய்வம் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்குது. அடுத்து வருகின்ற ஐப்பசி கார்த்திகை மாதத்துலலாம் தனுசு ராசி நேயர்கள் வீட்டுக்கு தெய்வம் வருது. தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே வச்சு கும்பிடலாம். வீட்டிலேயே இந்த காலகட்டத்தில் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் சார் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகளை சொல்லிடுறேன். என்ன, பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பக்தி கணபதினு ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறேன், விநாயகர் படத்தை. அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விழிப்பு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தூக்கம் கலையணும். தூக்கம் கலைஞ்சு சில பேருக்கு வந்து யூரின் போவாங்க, இல்லைனா சில பேர் தூக்கம் கலைஞ்சு அன்றாட வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக நம்ம காலையில் இருந்துச்சாலும் யூரின் தான் போவோம். யூரின் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சில பேர் அப்படி மறுபடியும் தூங்கிடுவாங்க, சில பேர் தூங்க மாட்டாங்க, கடமையில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, வேலை வெட்டிக்கு தொழில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 4 to 6 யாருக்கு முழிப்பு வருதோ அவங்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுக்கிரம் இருக்குது, தெய்வம் அவங்க பக்கத்தில் இருக்குது, தெய்வம் வந்து அவங்க கூட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு 16 அறிகுறிகள் இருக்குது, நிறைய இருக்குது. இருந்தாலும் அதில் சிலவற்றை எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 4 to 6 எந்திக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டு பாத்ரூம்கெல்லாம் போயிட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டாலுமே மறுபடியும் தூங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, பக்தி கணபதியே நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போங்க. சார் எனக்கு வேலை வெட்டிலாம் இல்லை சார், நான் எனக்கு வந்து 7 மணிக்கு மேலே எழுந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா எல்லாருமே அடுத்தடுத்து கடமையில் செய்ய மாட்டாங்க. சில பேர் தூங்கிடுவாங்க, யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு தூங்கிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, மனதால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஓம் பக்தி கணபதியே நமக்கான ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எழுந்திரிச்சிட்டு கடமையில் செய்யுங்க. சில பேர் வந்து எந்திரிச்சிட்டா தூங்க மாட்டாங்க, அப்படியே ரொட்டீனாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா, பக்தி கணபதியை நமகான்னு சொல்லிவிட்டு உங்கள் கடமையில் செய்யுங்க. சரியா, ஒரு 11 தடவை சொல்லிடுங்க. பெட்லேயே சொல்லலாம். நம்ம படுக்க இது இருக்குது பார்த்தீங்களா, விரிப்பிலே சொல்லலாம். நீங்கள் கட்டில் படுத்தாலும் சரி, தரையில் படுத்தாலும் சரி, எந்திரிச்சோடனே அதை சொல்லிவிட்டு நீங்கள் கடமையில் செய்யுங்க. ஓம் பக்தி கணபதியை நமகான்னு 11 தடவை சொல்லிவிட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, தனுசு ராசிக்கு வந்து விநாயகர் பெருமானோட அணு கிடைக்கும். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே விநாயகர் பெருமானுடைய அருள் இருக்கணும், அப்போ தான் அனைத்தும் சாத்தியப்படும். அடுத்து வந்து என்ன சார் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க 4 to 6, அந்த நேரத்தில் உங்கள் காதில் சங்கு ஒலி கேட்குது. சங்கு ஒலி கேட்குறது நல்லது. அதுபோல் பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா கோயில் மணி ஓசை, மந்திர சொல், இல்லைனா தெய்வீக பாடல்கள் இதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது பொதுவாக கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து இந்த சத்தமெல்லாம் ஒரு அமானுஷ சக்தியாக கூட கேட்கும், சில நேரத்தில் கேட்கும். சரியா, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தெய்வம் வந்து உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு வந்து துணை இருக்க போகுதுன்னு அறிகுறி. அடுத்து வந்து காலையில் குளித்து முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா,
வாசனை பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, வாசனை ரூம்லேருந்து வரும். நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு நோக்கி போகும்போது ஒரு வாசனம், ஒரு நறுமணம் இருக்கும் வீட்டில். அந்த நறுமணம் வந்து பூஜை ரூம்லேருந்து வரும். அந்த நறுமணத்தை வந்து நீங்கள் தான் உணர முடியும். செய்ய ஒரு தெய்வீக மனம் இருக்கும். அந்த தெய்வீக மனம் உங்களால் உணர முடிகிறது சார், எனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு தெரியும், டக்குன்னு மல்லிகைப்பூ வாடை அடிக்கும். ஆனால் மல்லிகைப்பூ வீட்டில் இருக்காது, டக்குன்னு மல்லிகைப்பூ வாடை அடிக்கும், விபூதி வாடை அடிக்கும், பக்தி நறுமண வாடை அடிக்கும். சில நேரத்தில் பக்கத்து வீட்டில் சாமி கும்பிட்டா கூட நமக்கு அடிக்கும். ஆனால் இருந்தாலும் அது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அடிக்கும், எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு வந்து அந்த நுகர்ற சக்தி கொஞ்சம் இயல்பாகவே குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வராது. வாட் எவர் மேபி, அந்த தெய்வ அணுக்கரம் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து வசப்படும். சரியா, நேரில் எதுவுமே வசப்படும், எல்லாருக்கும் இதெல்லாம் வசப்படாது. அதனால் இந்த காலையில் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறை நோக்கி போகிறவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த நறுமணம் உணரப்பட்டீங்கன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோது நீங்கள் பூஜை செய்யும்போது வீட்டில் பூஜை பண்ணுறீங்க, அந்நேரம் வீட்டு வாசலில் பசு அல்லது நாய் அல்லது வந்து யாசகர், ஒரு சன்னியாசியோ ஒரு பிச்சைக்காரரோ வந்து யாசகம் கேட்டாலும் சரி, உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இது வாரத்தில் ஒரு 3-4 நாள் தொடர்ந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். உங்களை வந்து தேடி வருதுன்னு அர்த்தம். தெய்வம் உங்களை தேடி வருகிறது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து சமிக்கைகள். இந்த சமிக்கைகள் வீட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுபோக வந்து அந்த வருகின்ற யாசகருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சில நேரம் உணவு கொடுக்குறது நல்லது. நீங்கள் பூஜை அறையில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் பூஜை அறையில் நேரம் இருப்பீங்க, பூஜை புனஸ்காரத்தில் இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்க மனைவியோ இல்லைன்னா மற்ற குழந்தைகளோ கொடுக்கலாம். பூஜை செய்கிற நேரத்தில் யாசகர் வர்றார், சன்னியாசி வர்றார், வீட்டுக்கு வர்றாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோது பூஜை பண்ணுற நேரத்தில் பசுமாட்டு சத்தம் கேட்குது, பசுமாடு அம்மா அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து கூப்பிடுதுன்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற பூஜைக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும், உங்கள் பூஜையை கடவுள் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அந்நேரம் அந்த வருகின்றவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்பலாம். பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். வருகிற யாசகர், அந்த சன்னியாசியோ சாதுக்களோ யார் வந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் காலையில் சரியா நேயர்களே பூக்கள் நல்லா மலரணும். சரியா, வீட்டில் இருக்கிற பூத்தொடியில் உள்ள பூக்கள் நல்லபடியாக மலர்ந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் இருக்க செடியில் உள்ள பூக்கள் நல்லபடியாக மலரணும். குறிப்பாக வீட்டில் வந்து 2 செடி வளர்க்கணுங்க, துளசி செடி, ஹோம செடி. துளசி செடி வளர்க்குறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா சுத்தபத்தமாக இருக்கணுமாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் துளசி செடி வளர்க்க முடியாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க துளசி செடி மாடம் கட்டி வளர்ப்பாங்க. இல்லைனா துளசி தொட்டியில் கூட வளர்க்கலாம். சரியா, தொட்டியில் துளசியை வச்சு நீங்கள் ஒரு வடகிழக்கு மூலையில் வச்சு வளர்க்கலாம், வீட்டுக்கு வெளியே வளர்க்கலாம். இல்லைனா ஓமவல்லி செடி வளங்க. ஓமவல்லி செடி வளர்க்குறது நல்லதான். தினமும் ஓமவல்லி செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அருமையான பலன் உண்டாகும். மகாலட்சுமி வீட்டிலே குடியிருப்பா. சரியா, ஓமவல்லி செடியை நீங்கள் வந்து வளங்க. அது வந்து கடையிலே கிடைக்கும், தொட்டிலே கிடைக்கும். ரொம்பலாம் வளராது, ஒரு குரோட்டன் மாதிரி சிறுசாக தான் இருக்கும், ரொம்ப எல்லாம் வளராது. அப்படி ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சுன்னா அந்த இலையை எடுத்து சாப்பிட்ருங்க. சரியா, இலையை ஒவ்வொரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த இலையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஜலதோஷம், சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும், செரிமானம் நல்லாயிருக்கும். ஸோ ஓமவல்லி செடி வந்து வீட்டில் இருக்குது, அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அதுபோங்க வீட்டில் உப்பும் அரிசியும் தீரக்கூடாது. உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம், அரிசி வந்து சந்திரனோட அம்சம். வீட்டில் உப்பும் அரிசியும் தீராமல் பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போயுமே உப்பு அரிசி இருக்கணும். அதுபோக உப்பு அரிசியை வந்து வெள்ளிக்கிழமை யாருக்கும் இரவு 7 to 8 6 மணிக்கு மேலே கடன் கொடுக்காதீங்க. சரியா, பொதுவாக வந்து உப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருளாக வந்து கடன் கொடுக்கலாம், ஆனால் உப்பு கொடுக்கக்கூடாது. உப்பை வந்து என்றைக்குமே யாருக்கும் கொடுக்காதீங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் யாரும் உப்பு கட்டால் கூட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்துருங்க வெளியே, உப்பை கொடுக்காதீங்க தயவுசெய்து. அரிசியும் வந்து 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது, ஏன்னா அரிசி வந்து சந்திரனோட அணுக்கரம். ஸோ சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். நம்ம அதனால தான் நம்ம வந்து உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து நம்ம சாப்பாடு மூலிமா எடுக்கிறோம். நம்ம இந்தியாவிலேயே வந்து அதிகம் என்ன சாப்பிட்றோம், சாதம் தான் சாப்பிட்றோம், சாப்பாடு தான். இட்லி தோசை சாப்பிட்டாலுமே அதில் அரிசி தான் இருக்குது. ஸோ அரிசி வந்து சக்தி, நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்குறது அரிசி தான். சரியா, கார்போஹைட்ரேட் அப்படின்னாலுமே, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தாலுமே சக்தியை, எனர்ஜியை கொடுக்குறது அதுதான். ஸோ சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன். ஸோ ஒரு மனிதனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சக்தியை கொடுக்குறது அரிசி தான். ஸோ அந்த அரிசியை வந்து என்ன பண்ணணும்னா வீட்டில் தீராத அளவுக்கு பார்த்துக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அரிசியும் உப்பும் வீட்டில் தீரக்கூடாது. அதுபோல் வீட்டில் வந்து அழுக்கு துணிகளை சேர்க்காதீங்க நேயர்களே. அழுக்கு துணிகளை சேர்க்காமல் இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து தெய்வம் அப்படியே நீடிக்கும். இங்கே கும்புற பூஜை புனஸ்காரம் எல்லாமே அப்படியே வீட்டில் இருக்கும். அழுக்கு துணியை சேர்க்கக்கூடாது. வீட்டில் அப்பப்போ துணி இருந்துச்சுன்னா அலசி போட்டுருங்க. சரியா, சோப்பு போட்டு தான் அலசி போடணும் கிடையாது. சும்மா கந்தலானாலும் கசைக்கட்டுன்னு சொன்ன மாதிரி சும்மானாச்சும் தண்ணியில் நினச்சி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் போர் தண்ணி வந்து ஓர்ப்பாக இருக்கக்கூடாது.
சில வீட்டில் இருக்கும், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி போர் தண்ணி ஓர்ப்பாக இருக்கிறவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, போர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, போர் தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து பாத்ரூம்லலாம் சுத்தம் பண்ணுவீங்க, பாத்ரூமுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு விட்ருங்க. போர் தண்ணியை பிடிச்சிட்டு போருக்குள்ளே போட முடியாது. அந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது காலையில் பக்கெட்லேயோ இல்லை ட்ரம்லேயோ பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் போல் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓர்ப்பான தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா போர்லேயும் நல்ல தண்ணி வரும், அந்த வீட்டில் வந்து தெய்வம் நிச்சயமாக குடியிருக்கும். ஏன்னா பூமிக்கடியிலேருந்து வர தண்ணி நல்ல தண்ணியாக வர்றதுனால அங்கே வந்து அந்த பூமி தாயினுடைய அணுக்கரமே இருக்குது அங்கே. சரியா நேர்களே? ஏன்னா அந்த பூமி தாய் தான் எல்லாத்தையும் சுமக்கிறா, அந்த மகாலட்சுமி தான் எல்லாத்தையும் சுமக்கிறா, லட்சுமி வடிவானவளை தான் பூமி. சரியா நேர்களே? அதனால் போரில் வர தண்ணி ஓர்ப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சளும் உப்பையும் போட்டுக்கிட்டேன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் உங்கள் கூடயே இருக்கும். அதுக்கு வேத ஜோதிடத்தில் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து அந்த சங்கல்பம் நடக்க போகுது. ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வந்து சாதகமாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்துலேயும் அடுத்து வருகின்ற ஐப்பசி மாதத்துலேயும். இன்றைக்கி புரட்டாசி 18 ஆகிப்போச்சு. புரட்டாசி இனிமேல் உள்ள வருகிற நாட்கள்லையும் ஐப்பசி மாதத்துலேயும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தெய்வத்தை, குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்நேரம் அதோடைய செவிகள் திறக்கப்படும். இந்நேரம் சாமி கும்பிட்டிங்கன்னா உடனே நிலைக்கும். உங்களுக்குள்ள பிரச்சனையை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா பிரச்சனை வந்து உடனே கூட தீர்க்கப்படும். சில நேரத்தில் சில தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். எப்படி நம்ம வந்து கரண்ட்டு எனர்ஜிங்கிறோம், சக்திங்கிறோம், ஆனால் அந்த கரண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது. அயன் பாக்ஸுக்கும் பயன்படுது, கிரைண்டருக்கும் பயன்படுது, ஃப்ரிட்ஜுக்கும் பயன்படுது, எலக்ட்ரிக்கல் ட்ரெயினும் ஓடுது. சரியா? ஃபோனுக்கு ரீசார்ஜும் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொன்றும் பயன்படுது. ஸோ அந்த சக்தி வந்து பல வடிவத்தில் இருக்குது, ஆனால் மனித வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ரூபத்தில் பயன்படுது. அது மாதிரி இப்போ தெய்வத்தோட அனுக்கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு சுற்றி இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் வந்து இப்போ வந்து பல ரூபத்தில் தேவைகள், எந்த தேவைகள் இருந்தாலுமே அதை உடனே தெய்வங்கள் நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு உடனே தீர்வு செய்யப்படும். ரைட்டு. அடுத்து வந்து காலையில், அதாவது 8 மணிக்குள்ளே ஆந்தியை பார்ப்பது நல்லது. இது வந்து ரேராக தான் பார்க்க முடியும். கிராமத்தில் இருக்கிறவங்க ஆந்தியை பார்ப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் மலைப்பாங்கான இடங்கள், ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இல்லைனா மரம் செடி கொடிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆந்தியை பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்க்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஆந்தியை பார்க்க முடியாது. சில நேரங்கள் அங்கேயே வரும் ஆந்தியை, வந்து அந்த மாடியிலலாம் உட்காந்துருக்கும். நான் நிறையா பார்த்துருக்குறேன். காலையில் 8 மணிக்குள்ளே மகாலட்சுமி ஆந்தியை பார்க்குறவங்களுக்கு வந்து மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அஷ்டலட்சுமி நவநிதியும் கூடயே இருக்கும். ஸோ காலையில் அதிகாலையில் ஆந்தியை பார்க்குறது நல்லது. அப்படி பார்க்க முடியாதவங்க வீட்டில் ஆந்த சிலையை கூட வச்சுக்கலாம். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வீட்டில் ஒரு 5 விதமான பொருட்களை வீட்டில் வச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் போடுறேன். இதில் அதை வந்து சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் ஆகிடக்கூடாது. சொல்ல வந்த நோக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதிகாலையில் சொல்ல முடியாது. 8 மணிக்குள்ளே ஆந்தியை பார்க்குறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியம் இருக்குது, தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம், உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து வீட்டில் வந்து பொதுவாக வந்து பசி இருக்கக்கூடாதுங்க. பசி இருக்கும், பசி இருந்தால் சாப்பிட முடியும். ஆனால் பசி அகோர பசி இருக்கக்கூடாது. குழந்தைகள் பசின்னு அலையக்கூடாது. பசி தாக்கம் இல்லாமல் இருக்கணும். பசி பட்டினி பிணி இது இல்லாமல் இருந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து சாப்பாடு அதிகமாக மிச்சமாகக்கூடாது. சாப்பாடு ஒரு வீட்டில் அதிகமாகி மிச்சமாகுதுன்னா அந்த வீட்டில் தெய்வம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ சாப்பாடை வந்து திட்டமாக பண்ணுங்க. அதுபோல் இரவு தூங்க போகும்போது வந்து கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும். சிங்கில் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருங்க. சிங்கில் பாத்திரத்தை அப்படியே போடாதுங்க. அன்றைக்கி உள்ள பாத்திரத்தை அன்றைக்கி கழுவி சிங்கை சுத்தமாக வச்சுக்கோங்க. இரவில் வந்து யூஸ் பண்ண பாத்திரத்தை அப்படியே போடக்கூடாது. சாப்பிட்ட தட்டு, அந்த சாம்பார் சட்டி, அந்த தட்டி, இந்த தட்டி அப்படியே குப்பையாக போட்டுருது. சில பேர் அப்படியே வீட்டில் பார்த்தோம்னா சிங்கு நிறைய கிடக்கும். அன்றைக்கி தின்னது போனது வந்தது எலும்பு ஞாயிற்றுக்கிழமை தின்னதெல்லாம் அப்படியே மொத்தமாக போட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பேச்சுலர் அக்காமடேஷனில் இருக்கும். ஆனால் ஒரு வீட்டில் பெண் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். சரியா? சீதை வீட்டில் இருப்பா. அதுபோக வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் முக்கியமான நாட்களில் மது மாமிசமாக இருந்தக்கூடாது. சரியா? இது கண்டிப்பாக செய்யணும். இல்லை சார் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், என் ஜவுரித்து தான் இருப்பேன்னா அப்புறம் ஒன்றும் நடக்காது. சொல்லத்தான் முடியும். சரியா? நல்ல நாள் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை 3 நாள் ஆகிப்போச்சு. வாரத்தில் இருக்கிறது மொத்தம் 7 நாட்கள் தான். அதில் 3 நாட்கள் மாமிசம் சாப்பிடாதீங்க. அதுபோல் முக்கியமான தினங்கள் வரும்போது சாப்பிடாதீங்க. அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாளைக்கு பௌர்ணமி. சரியா? ஒரு நாள் தவிர்க்கனால தப்பு கிடையாது. இந்த புரட்டாசி மாதம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஒரு மாதம் சாப்பிடாமல் இருந்தால் என்ன உயிராக போகும்போது ஒன்றும் கிடையாது. நல்லது, மனதுக்கு நல்லது. ஏன்னா புரட்டாசி மாதம் வந்து வெப்பநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும். புரட்டாசி மாதம் வந்து உடம்பு உஷ்ணம் ஏறக்கூடாது. ஏன்னா சீதோஷணம் மாறுது. அடுத்த வரையும் நாட்கள் வந்து கார்காலம், ஐப்பசி கார்த்திகை ரெண்டுமே கார்காலம்.
உஷ்ணம் குறைஞ்சி குளிர்ச்சி அதிகமாகும். மழை பெய்யறதுனால தட்பவெப்பம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி உடல் தயார் பண்ணிக்கணும். இல்லை புரட்டாசி மாதம் நான் நல்லா சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிடுவேன்னா சாப்பிடுங்க. ஆனால் பின்னாடி பிரச்சனை வரும். ஒரு 50 வயசுக்கு பின்னாடி ரொம்ப பிரச்சனை வரும். சரியா? அதனால் அந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அந்த காரணத்தெல்லாம் நான் சொல்லலை. சொன்னோம்னா நம்மளுடைய வீடியோ லென்த் அதிகமாகவும் ஸ்கிப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான நாட்கள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பழங்கள் அதிகமாக இருக்கணும். சரியா? வீட்டில் பழங்கள் எப்பயுமே அதிகமாக இருக்கணும். வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் பழங்கள் வாங்கி வைங்க. அதை சாப்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கு டாக்டர் சுகர் இருக்குது சார் அப்படின்னா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க. சரியா? இதெல்லாம் சாப்பிடலாம். கொய்யா, மாதுளை, இது மாதிரி பழங்கள்லாம், ஆப்பிள் பழம், இது மாதிரி பழங்கள்லாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அடுத்து வந்து வீட்டில் வந்து 5 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் நடமாட்டேன்னு தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் இல்லைனா பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாச்சும் வந்துட்டு போகணும். 5 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள், அது குறிப்பாக காலில் கொலுசு போட்டுட்டு அங்கே நின்று ஓடி ஆடி விளாண்டுச்சுன்னா தெய்வம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து பெண்கள் வந்து எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும். வீட்டில் வந்து பெண்கள் வந்து அமைதியாக இருந்தாலும் வீட்டில் வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? அதுபோக காலையில் பெண்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணம் தெளித்து பூசணி பூ வைக்கணும். இதெல்லாம் கிராமத்தில் தான் நடக்கும், சிட்டிலலாம் நடக்காது. சிட்டியில் வந்து ஃப்ளாட்டில் இங்கே நம்ம வந்து சாணத்தை தொளிக்க எதிர்த்து வீட்டுக்காரன் வந்துடுவான். சரியா? 201 எதுக்கு 202, ரைட்டில் வந்து 203, லெஃப்ட்டில் வந்து 204, இப்படி தான் வீடு இருக்கும். அந்த நடுவில் அந்த லாபி தான் இருக்கும். 4 வீட்டுக்கு நடுவில் லாபி இருக்கும். அங்கிட்ட இறங்கிட்டோம்னா படிக்கட்டு இருக்கும், இல்லைன்னா அங்கிட்டு போய்ட்டு லிஃப்ட் இருக்கும். இப்படி தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். இதிலெல்லாம் முத்தத்தை தொளிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க என்ன சார் செய்யலாம்னா பஞ்சகவியத்தை வாங்கி வீட்டில் தொளிச்சிக்க வேண்டியதான். சரியா? பஞ்சகவியம்னு ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணலாம், அதை வந்து பஞ்சகவியத்தை வாங்கி வீட்டில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நிலவாசலை தொளிச்சிக்கிட்டு முடிஞ்சால் ஒரு கோலத்தை போட்டுக்கலாம். அது வாய்ப்பு இருந்தால் போட முடியும், சில நேரம் போட முடியாது. அதை செஞ்சுக்கலாம். இப்படி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணும்போது வந்து கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, கெண்டியில் நல்ல தண்ணியை ஊற்றிடுங்க. தினந்தோறும் செய்யுங்க. கெண்டியில் நல்ல தண்ணியை ஊற்றிட்டு பூ போட்டுருங்க. வெள்ளை பூக்கள், முல்லை அல்லது மல்லிகை அல்லது துளசி அல்லது மறிக்குழுந்து. சரியா? 2 வேப்பலை வந்து இருக்கும், வேப்பலைலாம் கிடைக்கும். சரியா? வேப்பலைலாம் கீழே இறங்கி வந்து நம்ம தெருவில் மரத்துலேயே இருக்கும், வேப்பலையை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேப்பலை, துளசி, இந்த வெள்ளைப்பூக்கள் 3ஐயும் போடுறது மிக நல்லது. 30 தேவிகளும் வீட்டில் இருப்பாங்க. சரியா? சக்தி, லட்சுமி, சரஸ்வதி, இது தினமும் போட்டுருங்க. தினமும் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் கீழே ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும். அந்த தண்ணியை வேப்ப மரத்துக்கு தான் ஊற்றணும். சரியா? வேப்ப மரமோ அரச மரமோ புங்க மரமோ ஊற்றணும். இல்லைனா வீட்டில் தோட்டத்தில் குரோட்டன் வச்சுருப்பாங்க, சில ஒரு மாடியிலே வச்சுருப்பாங்க, சைட்லேயும் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து செடியில் ஊற்றிடலாம். சரியா? செடியில் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீட்டுக்கு முற்றம் இல்லை, சாணி தொளிக்க முடியாது செய்கிறவங்க பஞ்சகவியத்தை தொளிக்கலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் உள்ள யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியை அந்த கெண்டியில் வச்சுக்கிட்டு, கெண்டினா என்ன, பஞ்சாச்சாரத்தில் ஒன்று இருக்கும், சின்ன ஒரு கப்பு மாதிரி இருக்கும், பித்தளையிலையோ தாம்பரத்தில் இருக்கும். அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் அந்த பூக்களை போடணும், கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சரியாக போட்டுட்டு அது பகல் முழுக்க இருக்கணும். நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அதை அப்படியே அதை வந்து அது கும்பமாக நினச்சி பூஜை பண்ணணும். மந்திரத்தை சொல்லும்போது அதில் உரு ஏறும். அந்த தண்ணி அப்படியே பாதுகாக்கும். அந்த தண்ணியில் வந்து சந்திரன் இருக்கிறாரு. சரியா? தண்ணினா சந்திரன். அந்த பாத்திரம் வந்து சுக்கிரன். சரியா? அந்த பாத்திரம் சுக்கிரன், தண்ணியில் சந்திரன் இருப்பார். நீங்கள் போடுற பூக்களை வந்து லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி 3 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 30 தேவிகளும் வீட்டில் அப்படியே நின்று உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செய்யுங்க. சின்ன சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லுவேன், பெருசாலாம் சொல்ல மாட்டேன். அங்கே போங்க இங்கே போங்க, வண்டியை பிடிச்சிட்டு அந்த சாமியை பார்க்க போங்க, அந்த சாமியாரை பார்க்க போங்க, அந்த சன்னியாசி மடத்துக்கு போங்க, அவர் காலில் போய் விழுங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. சரியா? நான் வேறு எதனாச்சும் ஒன்று சொல்லுவேன். சரியா? ஆனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இதுவே உங்களுக்கு சரியாயிரும். மனதார நினச்சி செய்யணும். ஒரு மனதாக நினச்சி செஞ்சீங்கன்னா வீட்டில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பெண்கள் காலையில் தொடப்பம் போடுறீங்க, வீட்டுக்கு முன்னாடி தூக்குறீங்க, அந்நேரம் கழுதை சத்தம் கேட்கணும். இப்போ கழுதையே பார்க்க முடியல. சரியா? கழுதைனால இங்கே இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கழுதைனாலே தெரியாது. சரியா? கழுதை சத்தம் கேட்டது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கழுதை சத்தம் கேட்க வேண்டும். வீட்டில் வந்து நீங்கள் குடியிருக்க வீட்டை சுற்றி எப்பயும் கழுதை சத்தம் கேட்குதுன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அணுக்கரம் இருக்குன்னு அர்த்தம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கழுதை சத்தம் கேட்கணும். அந்த காலத்தில் ஒரு காரியம் நடக்கும் போது கழுதை சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த காரியம் நடக்கும். கழுதை சத்தம் போடுதுப்பா கேட்கும் அப்படிம்பாங்க. ஸோ பெண்கள் வீட்டில் காலையில் முற்றத்தில் சுத்தம் பண்ணும்போது, வீட்டை சுத்தம் பண்ணும்போது, வீட்டுக்கு முற்றத்தை சுத்தம் பண்ணும்போது கழுதை சத்தம் கேட்டுச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா பசுமாடு சத்தம் கேட்கணும். சரியா நேரில் பசுமாடு சத்தம் கேட்டாலும் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வருகிறாள் அர்த்தம். கழுதையோ பசுமாடோ சத்தம் பிடிச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து வீட்டுக்கு வெளியே நீங்கள் போகும்போது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காலையில் கிளம்பி போகிறீங்க, உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ போகிறீங்க.
அந்நேரம் கிளி இல்லைன்னா மைனா அல்லது மயில், குயில் இந்த சத்தம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். மயில் சத்தம் கேட்குறது ரேரு தான். மலையை சுற்றி கேட்கும். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருந்தீங்கன்னா கேட்கும். தென்பரங்குன்றத்தில் கேட்கும். மயில் சத்தம் நிறைய கேட்கும். அதே மாதிரி சில இடத்துல முருகன் சன்னிதானத்தை ஒட்டி உள்ள ஊர்களில் கேட்கும். ஏன்னா மயிலுடைய நடமாட்டம் இருக்கும். சில இடத்துல மயில் சத்தம் கேட்காது, குயில் சத்தம் கேட்கும். சரியா, குயில் சத்தமும் மைனா சத்தமும் எல்லா இடத்துலையும் கேட்கும். கிளி சத்தம் நிறைய இடத்துல கேட்கும். கிளி வந்து பசுமையான இடத்துல, மரங்கள் உள்ள இடத்துல கிளி சத்தம் கேட்கும். ஸோ வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது கிளி, மைனா, மயில், குயில் இந்த சத்தம் கிடச்சுன்னா தெய்வம் உங்கள் கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போகிற இடத்துக்கு உங்கள் கூட வருதுன்னே அர்த்தம். சரியா, இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது குறிப்பாக தனுசு ராசி நேர்கள் பண்ணுறது மிகச்சிறப்பு. சூரியனுடைய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பு. கருடர் தரிசனம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பு தான். கருட தரிசனம் வந்து இப்போ சிட்டிக்குள்ளெலாம் பார்க்க முடியாது. கிராமத்தில் ஆத்தோரம் குளத்தோரத்தில் கருட தரிசனம் கிடைக்கும். ஆனால் சிட்டியில் கிடைக்காது. அப்படி கருட தரிசனம் கிடச்சிச்சின்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நான் இதில் ஒரு 16 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி சமிக்கைகள், அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குது, உங்கள் கூட தெய்வம் வருதுன்னு அர்த்தம். சரியா நேர்களே, அதுபோக வீட்டில் தெய்வத்தை நீங்கள் நிப்பாட்டணும், வீட்டில் தெய்வசக்தி என் கூட இருக்கணும் அப்படின்னா அது அம்மனோ, சிவனோ, முருகனோ, பெருமாளோ, யாரோ உங்கள் காவல் தெய்வமோ, இஷ்ட தெய்வமோ, குல தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வசக்தி உங்கள் வீட்டில் இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வசக்தி இருக்க அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணணும். அதில் நிறைய வழிபாடெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா, நிறைய வழிபாடு வீட்டிலேயே செய்கிறதா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வீட்டில் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் தெய்வ சக்தி இருக்கணும்னா நேர்மறை சக்தி இருக்கணும். அதாவது ஒரு மாணவன் பரீட்சையில் நல்லா மார்க் எடுக்கணும்னா அவன் நல்லா படிக்கணும். நல்லா படித்தா தான் பரீட்சையில் நல்லா மார்க் எடுப்பான். அவன் ப்ரிப்பேரே ஆகலைங்க. அப்புறம் எப்படி அவன் எக்ஸாம் கரெக்டாக எழுதுவான், பாஸ் பண்ணுவான், மார்க் ஸ்கோர் பண்ணுவான். அப்படி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தி இருக்கணும்னா எதிர்மறை சக்தியை வரட்டணும். அதாவது பாசிட்டிவ் ப்ளஸ் இருக்கணும்னா மைனஸை வரட்டணும். மைனஸ்னால் எதிர்மறை சக்தி. எதிர்மறை சக்தி எப்படி சார் வருதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும். நம்ம பேச்சுகிற பேசு, நம்ம செயல்பாடு, சண்டை போடுறது, சில என்ன சொல்கிறது, தீஞ்சொல் சொல்கிறது, அறச்சொல் சொல்கிறது, அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவனை சனியனே சொல்கிறது. நிறைய பேர் ஈஸியாக சொல்லுவானுங்க. சனிப்பைய, அந்த பையன், இந்த பையன் சொல்லுவாங்க. நான்லாம் சொல்லவே மாட்டேன். சனி பகவான் தான் சொல்லுவேன் வழி. அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. அது இப்போ தனுசு ராசி நேருக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. சனிக்கிழமை சொல்லலாம். அடுத்தவங்களை அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல வார்த்தை இல்லை. குறிப்பாக இன்றைக்குள்ள ஜெனரேஷன்லாம் வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாம் அறச்சொல்கள். அந்த வார்த்தையிலே ஒரு லட்சுமி கடாட்சியம் இல்லை. செஞ்சிருவேன், போட்டுருவேன், சொருகிடுவேன், இப்படிலாம் இந்த சினிமா பட டைலாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா படத்தில் அவன் குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறான். அவன் வியாபாரத்தில் அந்த படம் நல்லா ஓடணும், நல்லா இருக்கணும், ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சினிமா நடிகர், அந்த கதாநாயகன் சொல்லுவான். அதை நம்ம வீட்டில் சொல்லலாமா? இன்னொரு வார்த்தை இருக்குது, உனக்கு ஏமா கொலவெறி, இது ஒரு வார்த்தையாங்க. நான்லாம் படிக்கும்போது 1980 89 வரைக்கும் நான் முடித்தேன். ஆக்சுவலாக நான் படித்த காலகட்டம் 76 to 89. நான் அந்த காலேஜ் முடித்த வர வரைக்கும் அந்த காலகட்டத்திலலாம் நல்ல வார்த்தையை தான் கேட்போம். எம்ஜிஆர் பாடல் கேட்போம், சிவாஜி கணேசன் பாடல் கேட்போம். அதுக்கடுத்து ரஜினி, கமல், இது கொஞ்சம் மாதிரியாக இருந்தாலுமே எம்ஜிஆர் பாடல் ரொம்ப நீங்கா வரம் பெற்றதாக இருந்தது. அந்த பாடல்கள் கேட்டாலே மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு இது இருக்கும், நிறைய விஷயம் புரியும். சரியா, அது நிறைய பாடல் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்ம பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இப்போ அது தேவையில்லை. ஆனால் உண்மை இது. இந்த காலகட்டத்தில் ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரியா நேரில். ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் இல்லை. பாடலும் அப்படி தான் வந்துச்சு. திரைப்படம் இன்றைக்கி சரியில்லை. நான் நேரம் சில புது கருத்துக்களை சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. திரைப்படமும் சரியில்லை, திரைப்படத்தில் வருகின்ற அந்த கருத்துக்களும் சரியில்லை. ஆனால் ஒரு சில திரைப்படம்லாம் நல்லா வருது. ஒரு சில திரைப்படங்கள்லாம் நல்ல கதையெல்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த காந்தாரா படம்லாம் ஓரளவு நல்ல படம் தான். அந்த சாமியை வச்சு எடுக்கிற படங்கள், இறையவர்களை பற்றி எடுக்கிறாங்க. ஏதோ தப்பி தவிர 1-2 படங்கள்லாம் சாமி படம், புராண படமெல்லாம் வருது. ஆனால் நல்ல படத்தை பாருங்கள், வேணாம் சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் மறந்துடுங்க. அவச்சொல் சொல்லாதீங்க, அறச்சொல் சொல்லாதீங்க, நல்ல சொல்லுங்கள். குறிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லதை நினைங்க, நல்லதை சொல்லுங்கள். என் ரசிகர், என் நடிகர், என் தலைவர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சரி, இன்றைக்கி அதெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வீட்டில் தாய் தப்பன் பேச்சை கேட்குறாங்களோ, சினிமா நடிகர் பேச்சை கேட்குறாங்க. அது படத்தில் சொல்லதை அப்படி மனசில் வச்சுக்கிறாங்க. அவங்கள மாதிரி தானே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 16 வகை அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் கூட இருக்குது. உங்கள் கூட இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்குது. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த எதிர்மறை சக்தியை விரட்டணும்.
எதிர்மறை சக்தியை வரட்டும்னா என்ன, நமக்கிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தையை பேசணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும். அப்போ வந்து நேர்மறை சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். சார் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பண பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் யாருக்கும் முடியாமல் போகுது, ஒரே இதாக இருக்குது சார், போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, மூல நட்சத்திரமோ போராட நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ என்ன தசை நடக்குதோ, அது வந்து என்ன தசைனாச்சும் வச்சுக்கலாம். சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை. புதன் திசைலாம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும், சரியா? புதன் திசை, கேது திசை. இந்த துலாம் ராசியில் தனுசு ராசியில் மிடில் இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இது 3 தான் மிடில் இருக்கும். அதாவது ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 3 திசை தான் ஓடிட்டுருக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. அவங்க தான் இந்த வீடியோவை நிறைய பார்ப்பாங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 சாமி கும்பிடுங்க, சரியா? சாமி எப்படி கும்பிடுங்கன்னா, பித்தளை தட்டு, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை நிரப்பிக்கோங்க. கல் உப்பை நிரப்பிட்டு பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா 20 ரூபாய் கூட வாங்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் காட்டுவீங்களா, அந்நேரம் இதை காட்டிடுங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு பொறுத்துங்க, அந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்துங்க, குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. மணி அடிச்சுட்டு வீடு முழுக்க காட்டுங்க, எல்லா இடத்துலையும் காட்டுங்க, பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க, சரியா? காட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க. அந்த கற்பூரம் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போயிடும். அந்த கல் உப்பு இருக்குல்ல, அதை ஒரு பாத்திரத்தில் போடுங்க, தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுருங்க, சரியா? கொஞ்சம் போல் தான், கைப்பிடி அளவு தானே, ஒரு சின்ன செம்பிள் கூட போட்டுடலாம், சரியா? அதில் தண்ணி இருக்கும், அதில் போட்டுருங்க. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த கல் உப்பு அதில் போட்டுருங்க, அதில் தண்ணி இருக்கணும், அந்த தண்ணி உள்ள செம்பில் அதை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கரைஞ்சிரும், கல் உப்பு வந்து கரைஞ்சிரும். அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு எதுக்கு செவத்தில் ஊற்றிருங்க. வீட்டுக்கு எதுக்கு யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் செவரோ இல்லை வாய்க்காலோ இல்லைனா அந்த ரோட்டில் கூட எங்கிட்ட ஒரு பக்கம் ஓரமாக ஊற்றிட்டு வந்துடுங்க. தப்பி தெரியாமல் அதை வந்து மரத்துக்கு ஊற்றாதீங்க, செடி கொடிகளுக்கு ஊற்றாதீங்க, யாரும் மிதிப்படுற இடத்துல ஊற்றாதீங்க, ஒரு ஓரமாக ஊற்றிருங்க. தெரியும், அவங்கவுங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டுக்கு எது ஒதுக்கு போகிறோம், எது யூட்டிலிட்டி ஏரியா, எங்கே ஆள் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ ஒதுக்கு போகிறோமா, யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த தண்ணியை ஊற்றிருங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 11 வாரம் செய்யுங்க. 11 வாரம் சனிக்கிழமை இரவு 8 to 9 செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். அதே நேரத்தில் வீட்டுக்கு தெய்வ சக்தியும் வந்துடும். மைனஸ் வெளியே போயிடும், ப்ளஸ் உள்ளே வந்துடும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, போராடம், உத்திராடம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.